ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு உடம்புல வெயிட்டு தான் ஏறுதுன்னு பார்த்தா கூடவே பல வியாதிகளும் ஏறிட்டுருக்கு. இந்த வயசுலேயே தைராய்டு, பிசிஓடின்னு பல பிரச்சனை. இப்பயே ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் மாற்றினா தான் ஃப்யூச்சரில் நடமாடவே முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு புரோட்டீன் தோசை தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு ஒரு கப்பில் 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது கூடயே 5 வரமிளகாய் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சி, ஊற வச்ச வரமிளகாய், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, 1 பல் சீரகம், ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். அது ஒரு கப்பில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஒரு கலக்கி இதை ஒரு 4 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ண வச்சுட்டேன். இதுக்கே தலை சுற்றுதுன்ட்டு அப்புறம் 4 மணி நேரம் கழித்து தோசையை ஊற்றி கூடவே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி பெப்பர் தூவி இந்த தோசை நல்லா வருமா வராதான்னு டவுட்லேயே திருப்பி போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சரி நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். மஸ்ட் ட்ரை. பயங்கரமாக இருந்தது. ஒரு